இந்த சிவபக்தம். ஒரு நாளுமே என்னோட லைஃப் ரொம்ப ஆக்டிவா ஹெல்த்தியா சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே முக்கியமான ப்ராடக்ட் இந்த சிவபக்தம். சிவபக்தான் அப்படிங்கிறது சிவபக்தான் அப்படின்னா இது கடல் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் நினைக்கிறாங்கன்னா கடலுக்கு இந்த ப்ராடக்ட் சம்பந்தமே கிடையாது. என்ன சொல்லுவோம், வெரி ஃபில்ட் புஷ். அதாவது புஷ் அப்படிங்கிறது என்ன, புதர்கள். இந்த புதர்கள்ல அதிகமாக விளையக்கூடிய பெரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழ வகை, அதுதான் இந்த சிவபக்தம். இந்த சிவபக்தம்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த சிவபக்தம்ல இருக்கு. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவபக்தான் அதோட மருத்துவ குணங்களுக்காக நிறைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாக பயன்படுத்துறாங்க. இந்த சிவபக்தான ஒண்டர் பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவபக்தான் எங்க விளையும் அப்படின்னா -டிகிரி டெம்பரேச்சர்ஸ்ல இருக்கிற இடத்துல இந்த சிவபக்தான் அப்படிங்கிற இந்த பழம் விளையும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிமாலயாஸ்ல அதிகமாக இந்த சிவபக்தான் நம்ம பார்க்க முடியும். இதை தவிர ஏசியன் கண்ட்ரீஸ்ல சைனா, ஜப்பான், யூரோப், ரஷ்யால, கனடால இந்த நாடுகள் எல்லாமே இந்த சிவபக்தான் அதிகம் விளையாடுறது நம்ம பார்க்கணும். நிறைய ஹிஸ்டரி இதுல இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. அலெக்சாண்டர் மாமன்னர் வாழ்ந்த போர் காலத்திலேயே அந்த போர் வீரர்கள் அவங்களுக்கு அந்த தெம்பு எனர்ஜி இதை திரும்ப கொண்டு வரதுக்காக இந்த சிவபக்தான் பழத்தை தான் சாப்பிட்டு இருந்தாங்க. நம்முடைய இந்தியன் ஆர்மியில டிஃபென்ஸ் பர்சனல் முக்கியமாக பார்டர்ல இருக்கக்கூடிய ஜவான்ஸ் அவங்களுக்கு அந்த மைனஸ் டெம்பரேச்சர்ல ஃபுல் எனர்ஜியோட அவங்க காவல காக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே DRDO, இந்தியன் ஆர்மியில டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்க சிவபக்தான் மூலமா நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணி அதை அவங்க அனுப்பிவிடுறாங்க. ஈவன் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யால ஸ்பேஸ்ல போகக்கூடிய ஆஸ்ட்ரோனாட்ஸ் விண்வெளி வீரர்கள் அவங்களுக்கும் இந்த சிவபக்தான் தான் உணவாக பயன்படுத்திருக்காங்க. காரணம் சிவபக்தான்ல எல்லா விதமான விட்டமின்ஸ் இருக்கு, முக்கியமாக விட்டமின் கே. விட்டமின் கே அப்படிங்கிறது பிளட் கிளாட்டிங் ஆகிறதுக்காக நேச்சுரலான ஒரு முக்கியமான ஒரு விட்டமின். விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். விட்டமின் ஏ கண் பார்வை கோளாறுகள் வராமல் தடுக்கக்கூடியது. விட்டமின் இ டோகோஃபெரால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தலைமுடி பிரச்சனைகள் வராமல் தடுக்க தலைமுடி வளர்றதுக்கு முக்கியமாக விட்டமின் இ தேவை. பி காம்ப்ளெக்ஸ், பி விட்டமின்ஸ் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே முக்கியமாக உடம்புல வளர்ச்சிக்காக ரிப்பேர் செய்யறதுக்காக அந்த நரம்பு பிரச்சனைகள் நரம்பு ஃபங்க்ஷன்ஸ் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் தேவை. அண்ட் விட்டமின் பி ஃபிளாவோனாய்ட்ஸ்ங்கிறது முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ். எல்லா விதமான விட்டமின்ஸ் இருக்கு. மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிங்க், அயர்ன் அண்ட் மெக்னீசியம் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸா சிவபக்தான்ல இருக்கு. அண்ட் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 7 அண்ட் ஒமேகா 9. இன்ஃபேக்ட் ஒமேகா 7 இந்த ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய ஒரே பழம் அப்படின்னா அது இந்த சிவபக்தான் மட்டும்தான். அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தியோனின், லூசின், லைசின் அண்ட் கிளைசின். இன் சிம்பிள் ஆல்மோஸ்ட் 190 பயோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் ஒரு பழத்துல இருக்கு. கேரட்டனாய்ட்ஸ், டோகோஃபெரால்ஸ், ஃபிளாவோனாய்ட்ஸ், லிபிட்ஸ், அஸ்கார்பிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த சிவபக்தான்ல இருக்கு. சிவபக்தான் என்னென்ன விஷயங்களுக்காக பயன்படுத்தும்? செரிமான சக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பயன்படுத்தலாம். எனக்கு ஹை எனர்ஜி லெவல்ஸ், டெய்லி எனக்கு அதிக சோர்வு இருக்கு, இந்த சோர்வு இல்லாமல் தடுக்கிறதுக்காக நான் சிவபக்தான் பயன்படுத்தலாம்.